என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெசிபி சனா மசாலா. இந்த மெத்தடில் செய்யும்போது 2-3 எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவார். நான் இந்த ரெசிபியை பிஎன்பி கிச்சன் மேட்டோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த குக்கர் வாங்கினீங்கன்னா இதோடவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாயும் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் அமேசான்லையும் அப்புறம் பிஎன்பி கிச்சன் மேட்டோட வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்ச ஒயிட் சனா சேர்த்துக்கோங்க. நல்ல கலருக்காக ஒரு டம்ளர் டீ டிகாஷன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பாதாம், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. கடாயில 1/4 கப் எண்ணெய், சீரகம், பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. அதுக்குள்ள சன்னாவும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை கடாயில் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நான் இந்த பிஎன்பி கிச்சன் மேட்டோட பெஸ்ட் சேலஞ்சை என்னோட ஃபெலோ கிரியேட்டர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணி சூப்பராக கடாயையும் குக்கரையும் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபியை செஞ்சு காமிச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த சூப்பரான ப்ராடக்ட் வேணும்னா காம்பவுண்ட் கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் உங்க டிஎம்கே சென்ட் பண்ணி வைக்கிறேன்.